ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இதில் 2 டிப்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப் வந்து, நம்ம எப்போவுமே பால்கனியில் துணி காய போடுறதுக்கு இந்த மாதிரி ராட் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அது எப்போவுமே வந்து ஃபிக்ஸடாக இருக்கும். அது மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ராடு போட்டுட்டு அதில் ஒரு ஸ்க்ரூ மாதிரி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா, இது நம்ம எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கார்பெண்டர்கிட்ட கேட்டாவே நமக்கு வந்து இதுக்கு ஏற்ற மாதிரியான சைஸ்க்கு நமக்கு ராட் போட்டு நமக்கு ஸ்க்ரூ மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க. இதை நம்ம ஈஸியாக எடுத்துகிட்டு போய் நம்ம இன்னொரு இடத்துலையும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ராடில் வந்து நம்ம ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஏற்ற சைஸில் இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம டைட் பண்ணிக்கலாம். இது மேலே 4 கம்பி 5 கம்பி அந்த மாதிரி நம்ம கட்டிடலாம். ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து வெயிலில் தான் காய போட்டு துணி எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில வீட்டில் வந்து இந்த மாதிரி ப்ரொவிஷன் கொடுக்க மாட்டாங்க. அது வந்து நம்மளே செய்ய வேண்டியதாக இருக்கும். இதுக்கு தனி செலவு செஞ்சுட்டு நம்ம அதை அப்படியே விட்டுட்டு போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைமில் இது மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம எங்கே போனாலும் இதையும் சேர்த்து நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம செகண்ட் டிப்புக்கு போகலாம். நம்ம மாடுலர் கிச்சன் போகிறப்போ இந்த மாதிரி எவர் சில்வரில் இருக்கும். அது வந்து நம்ம எவ்வளோ தான் க்ளீன் பண்ணி வச்சாலும் நம்ம சமைக்கிறப்போ இல்லை உப்பு காற்று படுறப்போ இது மேலே ஒரு வெள்ளை வெள்ளையாக படிஞ்சிரும். இது என்ன தான் நம்ம பார்த்து தொடச்சாலும் இது சில டைம் வந்து நமக்கு அப்படியே படிஞ்சிரும். நான் அமேசானில் இந்த மாதிரி டேப் வாங்கியிருக்கேன். இது ஒரு ரோல் வந்து 150 இல்லை 120 அந்த ரேஞ்ச் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை ஆர்டர் பண்ணுறப்போ ஒரே டைமில் நீங்கள் 2-3 ரோல் ஒட்டுக்காக வாங்கிக்கோங்க. இல்லாட்டி நமக்கு பத்தலை அப்படிங்கிறப்ப நம்ம நெக்ஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணப்போ நமக்கு வேறு பிரிண்ட்ஸ் தான் கிடைக்கும். இது மாதிரி நம்ம ஒட்டினோம் அப்படின்னா நமக்கு பார்க்குறதுக்கு யூனிஃபார்மாக இருக்கும். இந்த ரோல் வந்து நிறையா பிரிண்ட்ஸில் நமக்கு கிடைக்குது. நமக்கு எது பிடிச்சிருக்கோ அது மாதிரி நம்ம வாங்கி இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இதையே கிச்சனில் ஒட்ட போகிறேன். ஒட்டிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வாங்கி அந்த சர்ஃபேஸ் எல்லாம் தொடச்சிட்டு அது மேலே ஒட்டியாச்சு. இது மாதிரி ஒட்டினதுக்கப்புறம் நமக்கு என்ன சிந்துனாலும் இதை ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த டிசைன் பிடிக்கல அப்படின்னா நம்ம இதை எடுத்துகிட்டு கூட அடுத்த டிசைன் ஒட்டிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் ஒரு பேப்பர் இருக்கும். அந்த பேப்பர் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த சர்ஃபேஸை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த டேப் அதில் ஒட்டிடலாம். நமக்கு என்ன சைஸ்க்கு தேவையோ அந்த அளவு நம்ம இதை கட் பண்ணிவிட்டு ஒட்டிடலாம். ஈஸியாக தான் இருக்கும். பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது, மெயின்டெனன்ஸ்க்கும் ஈஸியாக இருக்குது. இதில் என்ன கரை படிஞ்சாலும் நமக்கு ஈஸியாக ஈரத்துணி வச்சு தொடச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு புதுசு மாதிரி ஆகிடும். இது லேமினேட்டட் அப்படிங்கிறதுனால கொஞ்ச நாள் லைஃப் வரும். நம்ம இதை ஈஸியாக ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு டிசைன் கூட ஒட்டிக்கலாம். இந்த டேப்பை நம்ம பல விதமாக யூஸ் பண்ணிக்கலாம். மிரரோட கார்னரில் ஒட்டலாம். இல்லாட்டி நம்மளோட கவுண்டர் டாப்புக்கும் சிங்க்குக்கும் நடுவில் இருக்கிற அந்த கேப்பை ஃபில் பண்ணுற மாதிரி இதை ஒட்டிக்கலாம். பாத்ரூமில் இருக்கிற எட்ஜஸ்க்கு, இந்த டாய்லெட்டோட அந்த எட்ஜஸ்க்கு எல்லாத்துக்குமே இதை நம்ம ஒட்டலாம். இது ஒரு வாட்டர் ப்ரூஃப் தான். இந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.